வெல்கம் டு மை கிச்சன் ஸ்டோரிஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாததை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோவை பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அகலமான பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. ஒரு 2 உலக்கு ஜீனி போட்டுக்கலாம். 2 உலக்கு கடலை மாவு போட போகிறேன். அதனால் 2 உலக்கு ஜீனி எடுத்துருக்கேன். 1:1 நம்ம நீங்கள் கணக்கு வச்சுக்கோங்க. இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியை ரொம்பவும் ஊற்றிடாதீங்க, பாகுப்பதம் வர்றதுக்கு ரொம்ப லேட்டாகும். ஸ்டவ்வை ஆன் பண்ணோடனே ஜீனியை கிண்டி விட்டுக்கோங்க. ஜீனியை கிளறி விடாமல் இருந்தாக்க அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கரையிற வரைக்கும் நம்ம கிண்டி விடுப்போம். அப்புறம் கொதிக்கிறதுக்குள்ள நம்ம மாவை கரைச்சிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு கரைஞ்சி வந்துருச்சு. நம்ம இப்போ மாவை கரைச்சிக்கலாம். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதில் 2 உலக்கு கடலை மாவு போட்டுக்கலாம். நம்ம 2 உலக்கு தான் ஜீனி போட்டிருக்கோம். இப்போ 2 உலக்கு கடலை மாவு போட்டுக்கோங்க. எந்த அளவில் ஜீனி அளந்து எடுத்தீங்களோ அதே மாதிரி கடலை மாவையும் எடுத்துக்கோங்க. இடையில ஜீனியை கிண்டி விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றி இப்போ கரைச்சி எடுத்துக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சிக்கோங்க. ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் தோசை மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க. நல்லா கட்டியெல்லாம் நல்லா கரைச்சி விட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. உப்பு போட மறந்துட்டேன். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். ஒரு பிஞ்ச் அளவு சோடா மாவு போட்டுக்கலாம். ஜீனியை கிண்டி விட்டுக்கிறேன் ஒரு தடவை. ஒரு பிஞ்ச் அளவு போடுங்க, போதும். குழந்தைகள்லாம் இருந்து பிள்ளைகள்லாம் சாப்பிட்டுச்சுங்கன்னா அதை கூட போட வேண்டியதில்லை, சும்மாவே கரைச்சிக்கோங்க. அந்த உப்பு போடையில் தான் இந்த இனிப்பு டேஸ்ட்டை கொஞ்சம் நல்லா எடுத்து கொடுக்கும். ஜீனியை கிண்டி விட்டுக்கலாம் ஒரு தடவை. மாவு நல்லா கரைச்சாச்சு. இது இருக்கட்டும். நம்ம பாகுப்பதம் வந்தோடனே பூந்தியை போட்டு எடுத்துக்கலாம். கையில் தொட்டு பார்த்திங்கன்னா தெரியும். ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம காய்ச்சிக்கலாம். இந்த பார்த்தாலே தெரியும், ஒரு குழப்பு தன்மை கொடுக்கும். பாகுப்பதம் வந்துருச்சுன்னா அப்படி ஜீனி கொஞ்சம் நிறையா இருந்துச்சுன்னா கூட ஒரு உலக்கு கூட நீங்கள் மாவு போட்டு கரைச்சி தனியாக கரைச்சி
போட்டுக்கோங்க. பாகுப்பதம் வந்துருச்சு. உங்களுக்கு வீடியோவுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல. ஒத்த கம்பி வந்தால் போதும், ஒரு கம்பி பாகுப்பதம் வந்தால் போதும். இப்படி பார்க்க தெரியலைன்னா இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா, பாகு எடுத்து தண்ணியில் ஊற்றுனீங்கன்னா அது ஒரே இடத்துல நின்றுக்கும் கரையாமல். கரைஞ்சி ஓடுனுச்சுன்னா பாகுப்பதம் காய்ச்சினது பத்தலைன்னு அர்த்தம். கரையாமல் ஒரே இடத்துல நின்றுச்சுன்னா பாகுப்பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ பாகுப்பதம் வந்துருச்சு. நம்ம இறக்கிட்டு நம்ம பூந்தியை போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காய வச்சுக்கோங்க. எண்ணெய் காயாமல் போட்டிங்கன்னா அடியில் சட்டியில் அடியில் நின்றுக்கும், மாவு அடை மாதிரி உட்காந்துக்கும். நல்லா எண்ணெயை காய வச்சுட்டு பூந்தியை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து ஊற்றிக்கோங்க. இந்த பாருங்கள், தோசை மாவு பார்த்துக்கு இருக்குது பாருங்கள். ரொம்ப மாவு நிறையா ஊற்றாதீங்க. 2 கரண்டி 2.5 கரண்டிக்கு மேலே மாவு ஊற்றாதீங்க. பூந்தி அப்புறம் தனித்தனியாக வராது, அடை அடையாக எல்லாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு மொத்தமாக நிற்கும். பூந்தி உருண்டையாகவும் வராது. ஒரு தடவை லேசாக கிண்டி விட்டுக்கலாம். நம்ம நல்லா பூந்தி அழகழகாக வந்துருக்கு பாருங்கள், உருண்டை உருண்டையாக. அந்த சலசலப்பு அடங்கினவுடனே எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். மாவு பூந்தி போட்ட உடனே நல்லா பொங்கி வரும் எண்ணெய். பொங்கி வந்து அந்த சலசலப்பு அடங்கினவுடனே எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். ஒரு தடவை இடையில 2-3 தடவை திருப்பி திருப்பி விட்டுக்கணும். நம்ம இப்போ வெந்துருச்சு. எடுத்துக்கலாம். அந்த பூந்தியை எடுத்து கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவும் நசுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது, மாவு மாதிரி போயிடக்கூடாது, ரொம்பவும் மொறுமொறுன்னு ஆகிடக்கூடாது. அமுக்கினா ஒரு அமுக்கிற தன்மை, ஒரு மாவு மாதிரி நசுக்கிற தன்மை இருக்கணும். ரொம்பவும் மாவு மாதிரி ஆகிடக்கூடாது. நம்ம கையால் தேய்ச்சோம்னாக்க அந்த மாதிரி பதத்தில் நம்ம எடுத்துக்கணும். எண்ணெய் சலசலப்பு அடங்கணுன்னு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். 2 கரண்டி மாவு மட்டும் ஊற்றுங்க. 2 கரண்டி 2.5 கரண்டிக்கு மேலே மாவு ஊற்றாதீங்க. பூந்தி நல்லா அழகாக வராது, உருண்டை உருண்டையாக வராது, எல்லாம் ஒன்று சேர்ந்தாப்புல ஆயிரும். பூந்தி போட்டு ஒரு 2-3 திருப்பி விட்டுக்கோங்க. இடையில இதை கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு தடவை போட்டு பூந்தியை போட்டு ஜீராவில் போட்டிங்கன்னா அதை கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. ஒவ்வொரு தடவை போட்டு பூந்தியை ஜீராவில் போடையிலையும் ஒவ்வொரு தடவையும் கரண்டியை நல்லா சுத்தமாக தொடச்சிட்டு கழுவி விட்டுட்டு அப்புறமேல போடுங்க. அப்போ தான் பூந்தி நல்லா வரும், உருண்டை உருண்டையாக. இல்லைன்னா வால் மாதிரி நிற்கும். வெந்துருச்சு, நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம்.
எல்லாத்தையும் போட்டு எடுத்தாச்சு. இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை கிண்டி விட்டுக்கலாம். ஒன்று சேர்ந்தாப்புல ஒன்று சேர எல்லாத்தையும் கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நம்ம முந்திரி பருப்பு இதில் வறுத்து போட்டுக்கலாம். ஒரு 150 கிராம் அளவு முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ போட முடியுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. நான் முழுசாக போட்டிருக்கேன். நீங்கள் ஏதாவது உடச்சி கூட 2-3 துண்டாக உடச்சி கூட போட்டுக்கோங்க. இதில் நெய் ஊற்றி அதை முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை ஸ்லோவிலேயே வச்சு வறுத்துக்கோங்க. நல்லா கோல்டன் கலர் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க முந்திரி பருப்பை. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கனாக்கா சரியாக வறுபடாது. மேலே கலர் கொடுக்கும், உள்ளுக்குள்ளே வறுபடாமல் இருக்கும். நெய் ஒரு 100 கிராம் அளவு ஊற்றிக்கங்க. இதுக்கு நெய் ரொம்ப தேவைப்படாது. நம்ம எண்ணெயிலே தான் பொரிச்சு போட்டிருக்கோம் பூந்தி. ஒரு வாசனைக்காக தான் நம்ம நெய் ஊற்றுறோம். அதில் ஒரு 75 மில்லி ஊற்றினா கூட போதும் நெய். நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதிலே கல்கண்டு, டைமண்ட் கல்கண்டு போடுறதுனாலும் போட்டுக்கலாம். கிராம்பு பொரிச்சு கூட போட்டுக்கலாம். திராட்சை, உலர் திராட்சை போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. நான் அதெல்லாம் போடலை, முந்திரி பருப்பு மட்டும் தான் போட்டிருக்கேன். நம்ம ஏலக்காய் பொடி நுணுக்கி வச்சுருக்கேன், அதில் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஏலக்காய் நல்லா நிறையா போட்டுக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும். லட்டு நல்லா வாசமாக இருக்கும். இது எல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கரண்டியெல்லாம் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம், கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருக்கிறப்ப கையால் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா பிணைஞ்சு விட்டுக்கோங்க. கையால் பிணையில தான் அது நல்லா ஒன்று சேர்ந்து வரும். லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லா வரும். ஓரளவுக்கு சூடு ஆறிடுச்சு. இப்போ கையால் பெசற அளவுக்கு சூடு கை பொறுக்கிற சூடு தான் இருக்குது. நம்ம இப்போ பெசறி விட்டுக்கலாம். இப்போ நல்லா கையால் நல்லா அழுத்தி கையால் பிணைஞ்சு விட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லாம் ஈவனாக எல்லாத்துலேயும் நல்லா ஒன்று சேர்ந்து நல்லா வரும். இப்போ நம்ம ஏலக்காய் தூள் பத்தலை, இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா ஒன்று சேர கலந்து விட்டுக்கலாம். ஒவ்வொரு இடத்துல மாவு ஒன்று பூந்தி போடையில் ஒவ்வொரு இடத்துல மாவு ஒன்று சேர மாதிரி எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிற மாதிரி வெந்திருக்கும். அப்போ அது இந்த மாதிரி கையால் பிசையிலேயே உங்களுக்கு சரியாக வந்துடும், ஈவனாக வந்துடும். இப்போ எல்லாத்தையும் லட்டு பிடிச்சி உருட்டி எடுத்து வச்சுக்கலாம்.
ஒவ்வொரு லட்டுலையும் 2 முந்திரி பருப்பு இருக்கிற மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. அந்த லட்டு முந்திரி பருப்போடு சேர்த்து சாப்பிடையில நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் பச்சை கற்பூரமும் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். பச்சை கற்பூர வாசனை நம்மளுக்கு பிடிக்காது, அதனால் நான் போடலை. லேசாக போட்டால் போதும். நல்லா அழுத்தி பிடிச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் உடையாமல் இருக்கும். அந்த சூட்டோடையே நல்லா புரட்டி வச்சிங்கன்னா தான் நல்லா இறுகிக்கும். நேரம் ஆக ஆக லட்டு நல்லா இறுகி நல்லா டைட்டாகிக்கும். ஒவ்வொரு லட்டுலேயும் முந்திரி பருப்பு இருக்கிற மாதிரி சேர்த்து உருட்டிக்கோங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட் பண்ணுங்கள், செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோடய வீடியோவை பாருங்கள். நன்றிங்க.